நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கும் விலக்கு நேர்த்தி அதாவது நேர்த்தி கடனை எல்லாம் செலுத்த தவறியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோஷ்டியூர் ரொம்ப விசேஷமான ஊர். இரணியன் என்ற அசுரன் தன்னையே கடவுளாக பாவித்து தேவர்களை துன்புறுத்த தேவர்கள் மகாவிஷ்ணுவுடன் முறையிடுகின்றார்கள். இரண்யவதம் செய்வது குறித்த ஆலோசனை தேவர்களை எல்லாம் அழைத்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தேவர்கள் எல்லாம் பயந்து நடங்கிறாங்க. தனக்கு யாராலுமே அழிவு நேரக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்த இரணியனை அழிக்க வித்தியாசமாக ஒரு உருவம் எடுத்து ஆலோசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. பூலோகத்தில் தான் தவம் இருக்கும் இடத்துல அசுரர்களுடைய தொல்லை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால விஷ்ணு தரிசனம் வேண்டி தவம் இருக்க இத்தலத்தை தேவர்கள் தேர்ந்தெடுத்து ஆலோசனை செய்ய மிருக முகமும் மனித உடலும் கொண்ட வித்தியாசமான நரசிம்ம அவதாரமாக எடுத்து உங்களுக்கு தெரியும் அந்த கதைலாம் என்ன நடந்ததுன்னு. அதே மாதிரி தேவர்கள் கதவ மகரிஷி விடுதலை எடுக்க போகக்கூடிய அவதார பருவத்தை காட்டியுள்ளதுடன் அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்கி 4 கோலங்களை காட்டினார். ஏன்னா இது பெரிய ஒரு கதை இது. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கோஷ்டியூரில் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் வழிபடுங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் டிஸ்டன்ஸில் இருக்குது.